வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் ட்ரவீனா. நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜென்யூனாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல க்ரௌட் டெஸ்டிங்கை மெயினாக எடுத்து பேசிகிட்ருக்கோம். அதில் டெஸ்டேவை பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நமக்கு கேட்டகரைசேஷன் எப்படி வந்துட்டு நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பேசினேங்கிறது புரியணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். ஸோ பக் டைப்பில் வந்துட்டு கேட்டகரைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். அது வந்து இப்போ லோ, ஹை, கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து சிவியாரிட்டி டைப்பு. ஓகேவா? சிவியாரிட்டி டைப்புங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷனல் பங்குக்கு மட்டும்தான் வரும். விஷுவலுக்கும் கண்டென்ட்டுக்கும் வந்துட்டு சிவியாரிட்டி டைப் வராது. சிவியாரிட்டி டைப்பை பற்றின டீட்டெயில் வந்துட்டு நான் இதோட ப்ரீவியஸ் எபிசோடில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம விஷுவலும் கண்டென்ட்டும் ஃபங்க்ஷனலும் எப்படி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கு நீங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது ரிஜெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்டகரைசேஷனை தப்பாக போடுறது தான். ஏன்னா இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டென்ட்டாக விஷுவலாக வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை ஃபங்க்ஷனலாக வந்துட்டு விஷுவலாகவோ ஏதாவது தெரியாமல் இப்போ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேஞ்சஸை வந்து டிஎல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களாலையும் எடிட் பண்ண முடியாது ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம். அதனால் வந்துட்டு இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கேட்டகரைசேஷன். ஸோ பக்கு வந்து டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ டிஎல்ஏ ரிவ்யூ பண்ணாருன்னா அது நீங்கள் வேலிட் பக்காக இருந்தாலுமே கேட்டகரைசேஷன் தப்பு அப்படிங்கிறது பட்சத்தில் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. விஷுவலு, கண்டென்ட்டு, ஃபங்க்ஷனல் இதை மூணையும் எப்படி கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடி பேக்ரவுண்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இல்லை நான் ஐடிக்கும் அதுக்கும் தனியாக சொல்கிறேன். இது கொஞ்சம் பெரிய எபிசோடாக போகும். ஏன்னா வந்துட்டு டீட்டெயில் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்ல வேண்டி இருக்கும் தனித்தனியாக சொல்கிறனால. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. விஷுவல், கண்டென்ட், ஃபங்க்ஷனல். விஷுவல்ங்கிறது வந்துட்டு ஹெச்டிஎம்எல்லையும் சிஎஸ்எஸ்லேயும் வர சேஞ்சஸை வந்துட்டு யூஐஸ் வர சேஞ்சஸை நம்ம வந்துட்டு விஷுவல் பக்குன்னு சொல்லுவோம். கண்டென்ட் அப்படிங்கிறது டேட்டாவில் வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டென்ட் பக்குன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் பக்குங்கிறது வந்துட்டு கோடிங்கில் வர ப்ராப்ளம்ஸ் அந்த எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷனல் பக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ 3 கேட்டகரைசஸும் வந்துட்டு ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு விஷுவல், நம்ம வந்துட்டு டிசைனிங்காக தெரியுது இல்லையா, அது வந்து விஷுவல். இன்னொன்று வந்து கண்டென்ட், இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு தான் அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுவாங்க, அது கண்டென்ட். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கோடிங் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபங்க்ஷனல். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜுவல்லரி உங்கள் வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே விஷுவலும், அதுக்கு எது கிளிக் பண்ணும்போது எந்த டீட்டெயில் வரணும், பேமெண்ட் போகணும், ஆட் டு கார்ட்டுக்கு போகிறது, அது கோடிங்கு. என்னென்ன ஜுவல்லரி இருக்குது அது யார் கொடுப்பாங்க? ஆஸ் அ கிளைண்ட் நீங்கள் தான் கொடுப்பீங்க. அது வந்து டேட்டா, அது வந்து கண்டென்ட்டாகவும் நமக்கு வந்து பிரியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு தப்பை வந்து நம்ம கேட்டகரைசேஷன் பண்ணிக்குவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். மீஷோவோ ஃப்ளிப்கார்ட்டோ ஏதாவது ஒன்றில் வந்துட்டு சர்ச்குள்ளே போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ க்ளூ கன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடிச்சிருக்கேன். இந்த ஆப்ஷன் அங்கே க்ளூ கன்னு அடிக்கும்போது கரெக்டாக வரணும். ஒருவேளை அந்த க்ளூ கன்னு அடிக்கும்போது கீழே இருக்க அந்த சஜஷன்ஸில் பாதி தெரிஞ்சும் பாதி தெரியாமலேயும் வந்துச்சுன்னா ட்ரன்கெட் ஆகுது டெக்ஸ்ட் அப்படின்னா அது வந்து விஷுவல் பக்கு. புரிஞ்சா? இப்போ க்ளூ கன்னு நீங்கள் அடிச்சிட்டிங்க, ஆனால் அந்த இடத்துல க்ளூ கன்னுக்கு சஜஷனில் வர்றது பூராமே வந்துட்டு வேறு ஏதாவது ஐட்டம்ஸ், அதாவது டாய் கன் அது மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம கண்டென்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதே இதில் இப்போ நீங்கள் க்ளூ கன் அடிச்சிட்டிங்க, கீழே வந்து உங்களுக்கு சஜஷனே வரலை, க்ளூ கன் அடிக்கும்போது மட்டும் சஜஷன் வரலை அப்படின்னா அது வந்துட்டு ஃபங்க்ஷனலாக வந்துட்டு நமக்கு பிரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வேணால் பார்த்துக்கலாம். இப்போ விஷுவலில் இப்போ இன்னொரு வெப்சைட்டில் இதே வெப்சைட்டில் நம்ம இப்போது லாகின் பண்ணும்போது க்ரெடென்ஷியல் வரும் இல்லையா, அதில் எப்படி வந்துட்டு ஒரே பக்கு நம்ம எப்படி விஷுவலாக கண்டென்ட்டாக ஃபங்க்ஷனலாக பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம லாகின் பண்ண போகிற இந்த இடத்துல இமெயில் ஐடி கேட்குது அப்படின்னா, இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அந்த டைப் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இமெயில் ஐடியில் அது ஃபுல்லாக டைப் பண்ண முடியலை அப்படின்னா அது ஃபங்க்ஷனல் பக்கு. அதாவது இத்தனை வேர்டுக்கு மேலே என்னால் டைப் பண்ண முடியலை அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனல் பக்கு. அதுவே நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பாதி மெயில் ஐடி தான் தெரியுது, பாதி மெயில் ஐடி தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அது வந்துட்டு விஷுவல். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களை ஏதாவது ஒரு gmail.com அப்படி மெயில் அடிச்சிட்டிங்க, ஆனால் அந்த மெயில் வந்துட்டு அங்கே அடித்தது வந்துட்டு
லாகின் பண்ணுற டைமில் வேறு ஏதாவது மாறிடுச்சு, இந்த டேட்டாலாம் நான் கொடுக்கல அப்படின்னா அது வந்துட்டு கண்டென்ட். இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் விஷுவலுக்கும் கண்டென்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸேட் இருக்குது. ஆனால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதும் மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளாக்னு எழுதியிருக்கும். ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ப்ளூ கலரில் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு விஷுவல். ஓகேவா? இப்போது அந்த இடத்துல பிளாக் கலர்னு இருக்கும், மேலே ப்ளூன்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டென்ட். ஓகேவா? கலரோட பேர் தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது அது கண்டென்ட்டாக போகும். இதுவே நீங்கள் வந்துட்டு அந்த பிளாக்கை கிளிக் பண்ணுறீங்க ஆனால் சேஞ்சஸ் எதுவும் நடக்கலை அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷனல். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். யூடிஎஸில் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு வேற ஒரு கேட்டகரைசேஷன் கூட வரும். நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.